ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு பிரியாஸ் கிச்சன். நான் உங்கள் பிரியா தான் பேசுகிறேன். இன்றைக்கி சூப்பரான ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பச்சரிசி ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த குவான்டிட்டி வந்து 1 கேஜி அரிசி, 1 கேஜிக்கு தகுந்த மாவு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். மாவு சாஃப்டாக இருந்தால் கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும். பச்சரிசியில் செய்யலாம், பூங்குழரிசியில் செய்யலாம். இது வந்து பூர்ணத்துக்காக, கொழுக்கட்டை பூர்ணம் செய்யறதுக்காக வேர்க்கடலை நல்லா வறுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 1/4 கேஜி அளவுக்கு இருக்கும். இந்த வெல்லம் கூட ஒரு 1/4 கேஜி. இந்த 2 குவான்டிட்டி, இது குவான்டிட்டி 1/4 கேஜி போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து துணி ஃப்ரெண்ட்ஸ், இட்லி குண்டால மாவு அவிக்கிறதுக்காக காட்டன் துணி நல்லா தண்ணியில் டிப் பண்ணி பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ இட்லி குண்டா எடுத்துக்கின்னு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன் நான். அதில் ஒரு இட்லி பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அந்த துணி இருக்குது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், காட்டன் துணி, அது நல்லா இது மாதிரி அது மேலே போட்டுட்டு மாவு வந்து அவிக்கணும். சில பேர் வந்து மாவு வறுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், வறுத்தாலும் அவ்வளோ நல்லா இருக்காது. இது மாதிரி நம்ம புட்டு அவிக்கிற மாதிரி முன்னாடியே அவிச்சு கொழுக்கட்டை பிடிக்கிறது நல்லா செம்மையாக சாஃப்டாக இருக்கும். நீங்களே பார்ப்பீங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வருதுன்ட்டு. இப்போ வந்து நம்ம மாவு அவிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி யாருன்னா என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என் வீடியோ தொடர்ந்து பார்க்கணுமன்னா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் கேட்குறேன். ரொம்ப பேர் லைக் பண்ணாமே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற லைக்கு என் வீடியோ சில பேருக்கு ரீச் ஆகும். இது மாதிரி போட்டுட்டு நம்ம நல்லா ஒரு 15 நிமிஷம் அவிச்சு எடுத்துக்கணும். கொழுக்கட்டைனாவே பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். விநாயகர் சதுர்த்திக்குன்னா கொழுக்கட்டை செம்மையாக செய்வாங்க. நம்ம நினைக்கும் போது கூட இது மாதிரி செஞ்சுக்கிறதுனால சூப்பராக இருக்கும், வீட்டிலவே செய்கிறதுனால. இப்போது இது மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த காட்டன் துணி இட்லி மூடி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவை வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பூர்ணத்துக்காக மிக்சி ஜாரில் வெல்லம், இந்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது வறுத்த வேர்க்கடலை ஃப்ரெண்ட்ஸ், பச்சைதெல்லாம் சேர்க்கக்கூடாது, டேஸ்ட்டாக இருக்காது. நல்லா வறுத்துட்டு கோல்டன் ப்ரௌனில் வறுத்துட்டு சேர்த்துக்கணும். அது கூட 1/4 கேஜி வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டு நல்லா சாஃப்டாக அரைச்சிடறேன். நான் குறப்பாக கூட அரைக்க மாட்டேன். சாஃப்டாக அரைக்கிறதுனால அந்த பூர்ணம் ஜூஸியாக செம்மையாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்டாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதை ஒரு பிளேட்டில் கொட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் தித்திப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வெல்லம் வந்து 2 சேம் குவான்டிட்டி போட்டுக்கினேன். தித்திப்பு பிடிக்காதவங்க கொஞ்சம் கம்மியாக கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது வேர்க்கடலைன்றதுனால ஆயிலாக ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கு அந்த உருண்டைங்கள்லாம் நல்லா இது மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம் கையில். பூர்ணம் வெறுதே கூட சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆவி வெந்துருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம மூடி திறந்து பார்க்கலாம். 15 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு மாவு வெந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். வறுத்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது, நல்லா சாஃப்டாக கூட வராது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம ஆவி பிடிச்ச மாவு எடுத்து இந்த பேஷனில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே துணியோடு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே சிந்தாமல் சேர்த்துக்கலாம். ஆவி பிடிச்சி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்கும் கொழுக்கட்டை. ரொம்ப சூடாக இருக்குது. இது மாதிரி ஆவி பிடிச்சிட்டு செய்கிறதுனால சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. என்ன தான் நம்ம கடை மாவு யூஸ் பண்ணாலும் வீட்டில் இது மாதிரி செய்யும்போது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி உருண்டைங்க எதுனா இருந்தால் உடச்சி எடுத்துட்டு இப்போ உப்பு, எண்ணெய், தண்ணியெல்லாம் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூடாக இருக்குது அப்படியே மாவு. இப்போ சால்ட் உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். அது கூடவே கொஞ்சம் சமையல் எண்ணெய், வாசனை இல்லாத எண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ், ரிஃபைனட் ஆயில் அப்படியே சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் சேர்த்துக்கினா கொஞ்சம்
ஸ்மெல்லு வரும், அதுக்காக தான். கடலை ஸ்மெல் வரும், அதுக்காக தான். இப்போ வந்து நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு அந்த எண்ணெய்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மாவு வந்து ரொம்ப சூடாக இருக்குது, அதுக்கு தான் நான் கரண்டிலவே நல்லா கலந்து விடுறேன். நான் இதில் வந்து சுடு தண்ணி போட்டு தான் மாவு பிசைய போகிறேன். நல்ல சுடு தண்ணி, இட்லி குண்டாவில் வச்ச தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷு தண்ணி ஊற்றிக்கினா நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி தான் சுடு தண்ணி ஊற்றி பிசையும் போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நான் வந்து எப்போவுமே பச்சை தண்ணி ஊற்றி பிசைய மாட்டேன், சுடு தண்ணி ஊற்றி தான் நாங்கள் மாவு பிசைவோம். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு டிப்பு தான். சுடு தண்ணி ஊற்றுறதுனால மாவு உடையாமல் செம்மையாக வரும் நம்மளுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நல்லா உடச்சி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இது மாதிரி கரண்டிலவே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மாவு ரொம்ப சூடாக இருக்குது, அதுக்காக தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இது மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விடணும். மாவெல்லாம் அந்த கட்டிங்கெல்லாம் எதனா இருந்தால் நம்ம கையிலவே இது மாதிரி ஸ்மாஷ் பண்ணி நல்லா மாவு பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கரண்டிலவே நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நல்லா இது மாதிரி நம்ம நல்லா கலாரி விட்டுனே இருக்கணும். இப்போ கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் நம்ம கையிலவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சூடு இருக்கிறதுனால நான் கரண்டிலவே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூடாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து நல்லா கரண்டிலவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓரளவுக்கு கொஞ்சம் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கினா நல்லாயிருக்கும். இது மாதிரி மாவெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக மாவு பிசைஞ்சாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் ஒன்று கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர் ஒரு மாதிரி செய்வாங்க. இது மாதிரி மாவு கொஞ்சம் கூட கை கொட்டாமல் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கூட உடையில, சைட்லெல்லாம் கூட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கூட மாவு உடையாமல் சுடு தண்ணி போட்டு பிசையறதுனால கொஞ்சம் கூட மாவு உடையாமல் சாஃப்டாக வரும். இப்போ நம்ம பூர்ணத்தை சேர்த்து நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம முன்னாடியே ரெடி பண்ண வேர்க்கடலை இந்த ஜாகரி போட்டு ரெடி பண்ண பூர்ணம் இருக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் வச்சுக்கின்னு நம்ம கொழுக்கட்டை இப்போ மடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஈஸியாக ஒட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கூட இது மாதிரி ஈஸியாக ரெடி ஆகிடும். இந்த அளவுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இது மாதிரி பிடிச்சிட்டு நம்ம இதுக்கு டிசைன் கூட பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு புள்ளியாருக்கு நம்ம எப்போவுமே கொழுக்கட்டை செய்யும்போது புள்ளியாருக்கு வந்து அந்த கொழுக்கட்டை ரவுண்டாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. இது வந்து டிசைனாக பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இருக்கிற மாவெல்லாம் நம்ம இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டா செம்மையாக கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். அதே மாதிரி கொஞ்சம் கூட மாவு உடையாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சுடு தண்ணி போட்டு இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சொல்லுங்க சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பூர்ணத்தை எடுத்துக்கின்னு இன்னொன்று அப்படியே மடித்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மடித்து எடுத்துகிட்டு நம்ம இது மாதிரி கையிலவே டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டிசைன் பண்ணால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. இன்னொன்று அதே மாதிரி பூர்ணம் வச்சு எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை யாருக்கு பிடிக்குமோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பூர்ணத்தை கொஞ்சம் வச்சு நல்லா கொழுக்கட்டை பிடிச்சிடலாம்.
அது வந்து டிசைனு. இது வந்து நம்ம சாதா செய்வோம்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாட்டி அவங்கெல்லாம் பிடிப்பாங்கல்ல அந்த மாதிரி சைஸ் இது. இது மாதிரி பிடிச்சிப்பாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி இது மாதிரி பிடிச்சி சாதாவாக சிம்பிளாக செய்கிற கொழுக்கட்டை இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாட்டி அவங்களாம் செய்வாங்கல்ல அது மாதிரி நம்ம எந்த டிசைன் தேவையோ அது மாதிரி கூட நம்ம பிடிச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கறதுக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது. ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எடுத்துக்கின்னு இப்போ பூண்டு டிசைனு, நம்மளுக்கு பூண்டு டிசைனுக்கு அந்த அச்செல்லாம் கூட வரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி நம்ம கையில் கூட செஞ்சுக்கலாம். இது மாதிரி மாவு ரவுண்டாக பிடிச்சிட்டு இது மாதிரி கொஞ்சமாக ஹோல் பண்ணிவிட்டு அதில் எடுத்து பூர்ணத்தை வச்சுட்டு மடிச்சிட்டா ஈஸியாக ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கின்னு அப்படியே அதை அமுத்தி விட்டுட்டு நம்ம இது மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். ஈஸியாக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் கொழுக்கட்டை. இது மாதிரி பிடிச்சி எடுத்துட்டா செம்மையாக ரெடி ஆகிடும். இது மாதிரி செய்கிறதுனால டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஜாங்கிரி, லட்டு, இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்காமல் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் செஞ்சு தர்றதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு டிசைனு பிடிச்சிட்டோம். இப்போ அதை எடுத்து வச்சிடலாம். இருக்கிற மாவெல்லாம் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துட்டா அவிச்சிட்டா செம்மையாக கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். பாதி அளவுக்கு பிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் பாதி இருக்குது. பாதி பிடிச்சி கூட மாவு கொஞ்சம் கூட உடையில ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி இந்த டிப் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுடு தண்ணியில் மாவு பேசியங்க செம்மையாக இருக்கும். கொஞ்சம் கூட உடையாமல் சூப்பராக வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மடிக்கிறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சாஃப்டாக இருக்குது மாவு. மாவு ஆற விடாமல் கொஞ்சம் அந்த வெட் கிளாத் போட்டு கூட நம்ம மூடி வச்சுட்டா மாவு ஆறாமல் நல்லா இருக்கும். இது மாதிரி டிசைன் பண்ணி தான் நான் எடுத்து வச்சுன்னு இருக்கேன். பாதி அளவுக்கு முடிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது லாஸ்ட்டு ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கலர்ஃபுல்லாக இருக்குது கொழுக்கட்டை. லாஸ்ட்டு பிடிச்சி எடுத்துட்டா செம்மையான கொழுக்கட்டை நம்மளுக்கு ரெடி. நம்ம அவிச்சு எடுத்துக்கினா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து பூண்டு மாடல் ஃப்ரெண்ட்ஸ். கையிலவே ஈஸியாக இது மாதிரி பிடிச்சி எடுத்துடலாம். அந்த அச்சு எதுவும் தேவையில்லாமல் கையில் பிடிக்கிறதுனால பூர்ணம் கொஞ்சம் அதிகமாக வச்சு நம்மளுக்கு இஷ்டப்படுற மாதிரி நம்ம பூர்ணம் ரொம்ப வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி எக்ஸஸ் மாவெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி பிடிச்சிட்டா செம்மையான கொழுக்கட்டை ரெடி நம்மளுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பிடிச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் கூட உடையாமல் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம இதை அடுப்பு மேலே வச்சு தான் நாங்கள் அவிக்க போகிறோம். அடுப்பு மேலே செய்கிறதுனால ஹெல்த்துக்கு நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பெல்லாம் ஏற்கனவே பற்ற வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது மேலே எடுத்து வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வெந்துருச்சு. ஓரளவுக்கு வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டீம் ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக கொஞ்சம் கூட உடையாமல் வந்துக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சுடு தண்ணி போட்டு பிசையறதுனால கொஞ்சம் கூட உடையாமல் செம்மையாக வரும். இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே செம்ம சூடு ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஸ்மோக்கியாக போகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொழுக்கட்டைன்னா பிடிக்காதவங்கன்னு யாரும் இருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம சூடாக இருக்குது ஆனால் சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மோக்கெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நான் ஒன்று எடுத்து காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மாவு. நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூடாகவும் இருக்குது.
ஒன்று எடுத்து போட்டு நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சாஃப்டாக வெந்துக்குதுன்ட்டு. பூர்ணம் நல்லா அதில் ஜூஸியாக செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. இப்போது புட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்படியே வந்துடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூர்ணம் நல்லா ஜூஸியாக செம்மையாக வெந்துக்குது. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஜூஸியாக வெந்துக்குது. இன்னொன்று ஜூமில் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக ஜூஸியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக வெந்துக்குது. இது மாதிரி செஞ்சுக்கின்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். சூடாக சாப்பிடும்போது நம்மளுக்கு இன்னும் செம்மையாக சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஜூஸியாகவும் இருக்குது. அந்த பூர்ணம் நல்லா வெந்து வந்துக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெஸ் பண்ணும்போது எப்படி உள்ளேக்கு போகுது, அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோக்காக சொல்லலை, ஒரு வாட்டி சுடுதண்ணி போட்டு பிசைஞ்சு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும். செம்மையான ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.